வெல்கம் டு ஆல் ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 16th டிசம்பர் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். இப்ப நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். புருலியா சாவ் மற்றும் ஆல்காப் எந்த மாநிலத்தின் நடனம்? மேற்கு வங்காளம். தாஷியாங்கு மற்றும் மருணி எந்த மாநிலத்தின் நடனம்? சிக்கிம். லாகோ மற்றும் பாலா எந்த மாநிலத்தின் நடனம்? மேகாலயா. தபல் சோங்லி மற்றும் கேல் கோபால் எந்த மாநிலத்தின் நடனம்? அசாம். சிக்கிம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் பூட்டியா, காஸ், லெப்சாஸ், லிம்பு மற்றும் தமாங். அன்னை தெரசா 1980ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. கபீர், சபாத், பிஜாக், தோகா, கோலி, ரெக்தால் அப்படிங்கிற புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. ஜனாதிபதி மற்றும் துணை ஜனாதிபதியின் செயல்பாடுகள் மற்றும் நீதித்துறை ஆய்வு இந்த விஷயங்களை நாம அமெரிக்க நாட்டுல இருந்து எடுத்து நம்ம இந்திய அரசியலமைப்பு கூட சேர்த்துக்கிட்டோம். பெட்டலோங் சீப் திரிபுராவின் மிக உயரமான சிகரம். 9வது ஐந்தாண்டு திட்டம் 1997ல இருந்து 2002 வரைக்கும் நிலுவையில இருந்துச்சு. இந்த ஐந்தாண்டு திட்டத்துல நாம சமூக நீதி மற்றும் சமத்துவத்துக்கு கூடிய வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளிச்சிருந்தோம். 9வது ஐந்தாண்டு திட்டம் தோல்வியில முடிஞ்சது. ஏன்னா நம்ம பிக்ஸ் பண்ண டார்கெட்டை இலக்க அடைய முடியல. சமநீதி மற்றும் இலவச சட்ட உதவி பிரிவு 39A சொல்லியிருக்கோம். பியானோ வாசிக்கக்கூடிய ஒரு முக்கியமான இசைக்கலைஞர் வி பல்சாரா. மதுபாய் கின்னார் இந்தியாவின் முதல் திருநங்கை மேயர். பாபனா கிளர்ச்சி 1870ல வங்காளத்துல நடந்துச்சு. இந்தியாவின் புதிய கடற்படை துணைத் தலைவர் யார்? தினேஷ் திரிபாதி. ஆதி விசிஷ்ட் ரயில் சேவா விருது வென்றவர் யார்? பிரசாஸ்தி ஸ்ரீவத்சவா. எந்த நாடு உலகின் மிகப்பெரிய அணுக்கரு இணைவு உலையான JSD-60SA அறிமுகப்படுத்தியது? ஜப்பான். காலபுர்கி ஓபன் டென்னிஸ் 2023 ஆண்கள் ஒற்றையர் பட்டத்தை வென்றவர் யார்? ராம்குமார் ராமநாதன். ஹனுக்கா பண்டிகையை எந்த சமூகம் கொண்டாடுகிறது? யூதர்கள். மத்திய பிரதேசத்தின் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? மத்திய பிரதேச மாநிலத்துடைய முதல்வர் மோகன் யாதவ். தாமஸ் ஏ சங்மா மேகாலயா சட்டப்பேரவையுடைய சபாநாயகர். கர்நாடக சட்டமன்றத்தின் முதல் முஸ்லிம் சபாநாயகர் யூடி காதர். சத்தீஸ்கர் மாநிலத்துடைய முதல்வர் TS சிங் தியோ. ஒடிசா மாநில சட்டசபையுடைய முதல் பெண் சபாநாயகர் பிரமிளா மாலிக். ரேவந்த் ரெட்டி தெலுங்கானா மாநிலத்துடைய முதல்வர். லால்து ஹோமா மிசோரம் மாநிலத்துடைய முதல்வர். தி பேங்கர் மூலம் இந்தியாவில் பேங்க் ஆஃப் தி இயர் என பெயரிடப்பட்ட வங்கி யார்? சோ பேங்க் ஆஃப் தி இயர் அப்படிங்கிற ஒரு விருது வாங்கின வங்கி யாருன்னு கேட்டா ஃபெடரல் வங்கி. தி பேங்கர் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு. அந்த அமைப்பை ஓன் பண்ணிருக்கக்கூடிய கம்பெனி பினான்சியல் டைம்ஸ். DBS வங்கி உலகின் சிறந்த SME வங்கி விருது வாங்கியிருக்கு. 2022ஆம் ஆண்டின் சிறந்த வங்கியாளர் வங்கி விருது கனரா வங்கி வாங்கியிருக்கு. சிறந்த சிறிய வங்கி விருது TMB வங்கி வாங்கியிருக்கு. 2022ஆம் ஆண்டின் பிசினஸ் ஸ்டாண்டர்ட் வங்கியாளர் சசிதர் ஜெகதீசன். பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா செயல்படுத்த தேசிய விருது வாங்கின வங்கி கர்நாடகா வங்கி. சக்திகாந்த தாஸ் 2023ஆம் ஆண்டின் கவர்னர் மற்றும் குளோபல் ஃபைனான்ஸ் சென்ட்ரல் பேங்க் ரிப்போர்ட் கார்டுல A+ ரேங்க் வாங்கியிருக்காரு ரீசெண்டா. காலநிலை மாற்ற செயல்திறன் குறியீடு 2023 இந்தியாவின் தரவரிசை என்ன? சோ காலநிலை மாற்ற செயல்திறன் குறியீடுல இந்தியா 7வது இடத்தை பிடிச்சிருக்கு இந்த வருஷம். சோ 2022 போன வருஷம் நம்ம 8வது இடம். 2017ல நம்ம 14வது இடத்தை பிடிச்சிருக்கோம். இந்த காலநிலை மாற்ற செயல்திறன் குறியீடு இதை வெளியிட்ட ஒரு அமைப்புன்னு சொல்லலாம், இல்ல ஒரு மீட்டிங் சொல்லலாம். COP28. சோ COP28 அப்படிங்கிற மாநாடு துபாயில நடந்துச்சு. அந்த மாநாட்டுல தான் காலநிலை மாற்ற குறியீடை வெளியிட்டாங்க. இந்த குறியீடுல முதல் 2 இடத்தை எந்த நாடும் பிடிக்கல. 3வது இடத்தை டென்மார்க் நாடு பிடிச்சிருக்கு. உலகளவை பசி அட்டவணையில இந்தியா 111 இடத்தை பிடிச்சிருக்கு. தேர்தல் ஜனநாயக குறியீடுல நம்ம 108வது இடத்துல இருக்கோம். உலக மகிழ்ச்சி குறியீடுல 126வது இடத்துல இருக்கும். உலக பத்திரிகை சுதந்திர குறியீடுல 161வது இடத்தை பிடிச்சிருக்கோம். உலக பாலின இடைவெளி குறியீடுல 127. உலகளாவிய அமைதி குறியீடுல 126. ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ்ல 80. உலக திறமைகள் தரவரிசையில 56. குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸ்ல 40. உலகளாவிய
ஓய்வூதிய அட்டவணையில நம்ம 45வது இடத்தை பிடிச்சிருக்கோம். எந்த நாள் யுனிசெஃப் நாளாக அனுசரிக்கப்படுகிறது? வருஷந்தோறும் டிசம்பர் மாசம் 11ஆம் தேதி யுனிசெஃப் நாள் நம்ம அனுசரிக்கிறோம். இந்த வருஷத்துக்கான மைய கருத்து ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு உரிமை. நவம்பர் 25 பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை ஒழிப்பதற்கான சர்வதேச தினம். டிசம்பர் 1 உலக எய்ட்ஸ் தினம். டிசம்பர் 2 தேசிய மாசு கட்டுப்பாட்டு தினம், உலக கணினி கல்வியறிவு தினம். டிசம்பர் 4 இந்திய கடற்படை தினம். டிசம்பர் 5 உலக மண் தினம். டிசம்பர் 7 சர்வதேச சிவில் விமான போக்குவரத்து தினம், ஆயுதப்படை கொடி நாள். டிசம்பர் 9 சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினம். எந்த ஆயுதப்படை பிரஸ்தான் பயிற்சி நடத்தியது? இந்த பயிற்சி நடத்தின அமைப்பு இல்ல ஆயுதப்படை இந்திய கடற்படை, அதாவது இந்தியன் நேவி தான் இந்த பயிற்சியை மும்பைல நடத்தியிருக்காங்க. கார்கா காப்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆயுதப்படை கங்கன் ஸ்ட்ரைக் நடத்தியிருக்காங்க. இந்திய விமானப்படை சமன்வய பயிற்சி மற்றும் ரன்விஜய பயிற்சி நடத்தியிருக்காங்க. இந்திய ராணுவத்தோட ஐராவத் பிரிவு சஞ்சார்போத் பயிற்சி நடத்தியிருக்காங்க. இந்திய கடற்படை டிராபக்ஸ் பயிற்சி நடத்தியிருக்காங்க. கஜுராஜ் காப்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆயுதப்படை அசாம்ல ஜல்ரகாத் பயிற்சி நடத்தியிருக்காங்க. சப்தசக்தி கட்டளை சுதர்ஷன் சக்தி பயிற்சி நடத்தியிருக்காங்க. இந்திய கடலோர காவல் படை ஆபரேஷன் சஜாக் மற்றும் சக்ராவாத் நடத்தியிருக்காங்க. IBA ஜூனியர் உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் 2023 இந்தியா எத்தனை பதக்கங்களை வென்றது? இந்தியா மொத்தம் 9 பதக்கங்கள் இந்த குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப்ல ஜெயிச்சிருக்காங்க. அந்த 9 பதக்கங்கள்ல மொத்தம் 3 தங்கம், 5 வெள்ளி, 1 வெண்கலம், மொத்தம் 9. இலங்கை தடகள தேசிய சாம்பியன்ஷிப்ல இந்தியா 17 பதக்கங்கள் ஜெயிச்சிருக்காங்க. பிசு உலக பல்கலைக்கழக விளையாட்டுல இந்தியா 26 பதக்கங்கள். ஆசிய விளையாட்டு போட்டியில இந்தியா 107 பதக்கங்கள். அந்த 107ல 28 தங்கம், 38 வெள்ளி, 41 வெண்கலம். ஆசிய 4வது ஆசிய பாரா விளையாட்டு போட்டியில இந்தியா 111 பதக்கங்கள். அதுல 29 தங்கம், 31 வெள்ளி, 51 வெண்கலம். மகாராஷ்டிரா மாநிலம் 228 பதக்கங்கள் வின் பண்ணி ஜெயிச்சு 37வது தேசிய விளையாட்டுல முதலிடத்தை பிடிச்சிருக்காங்க. ஆசிய வில்வித்தை சாம்பியன்ஷிப்ல இந்தியா 7 பதக்கங்கள் ஜெயிச்சிருக்காங்க.